கேப்டன் அவர்களின் மறைவிற்கு பின்பு இந்த இடம் வந்து கோயிலாகவே, கேப்டன் கோயிலாகவே விளங்குகிறது. நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்க வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் திருமணம் நடந்திருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து குழந்தை பேர் கிடச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்னென்ன கஷ்டங்களோடு வர்றாங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இருக்குது. அதாவது இங்கே வந்து கேப்டன் அவர்கள் வந்து சித்தராகவே குடியிருக்கிறாப்புல. அதனால் எல்லா மக்களுக்கும் அவர் வந்துட்டு நல்லது இருக்கும்போதும் நல்லது பண்ணினார். அவர் மறைவுக்கு பின்னாடியும் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணி மக்கள் அனைவரையுமே அவங்களோட குறையை தீர்த்து வச்சு நல்லதாக இருக்கார், சித்தராக இருக்கார். அவரை நாங்கள் எல்லாருமே கடவுளாக வணங்குகிறோம். வர்றவங்க எல்லாருமே கேப்டன் அவர்களை கடவுளாக தான் பார்க்குறாங்க. கேப்டன் புகழ் ஓங்குக. வாழ்க கேப்டன் புகழ். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அந்நியார் அவர்களை வணங்கி கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக 23 27 வரை சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் அன்னதானம் செய்தோம். இன்று சூலூர் தொகுதி சிறப்பாக அன்னதானமும் பூ அலங்காரமும் நடைபெற்று முடிந்துவிட்டது. நாங்கள் எங்கள் உயிருள்ளவரை கேப்டன் அவர்களுக்காகவே நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்நியார் அவர்கள் எங்களது கேப்டன் அவர்களைப் போல் மிகவும் திறமையாகவும் தைரியமாகவும் எந்த முடிவெடுத்தாலும் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலோடும் செயல்பட்டு வருகிறார். எங்களது எறும்பு பெண்மணி அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் 1000 பேர் 1500 பேர் வந்து மனநிறைவாக சாப்பிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போனால் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் மட்டும்தான் வாங்குவாங்க. ஆனால் எங்கள் கேப்டன் கோயிலுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாருமே வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்குமே உணவு கிடச்சிருக்கு. எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக மன நிறைவாக போயிருக்காங்க. 2005 வந்து நான் கழகத்தில் இணைஞ்சேன், உறுப்பினராக இருந்தேன். உறுப்பினராக இருக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதலே வந்துட்டு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்தே அவரோட சினிமாவில் நிறைய பார்ப்பேன். அவரை விரும்பி எனக்கு ரொம்ப அவர் உயிர். அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ரசிகர் மன்றத்தில் இருந்தேன். நான் ரசிகர் மன்றத்திலேருந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கட்சிக்கு வந்தேன். கட்சியில் வந்ததுலேருந்து நிறைய பதவிகள் எனக்கு வந்து அவர் கொடுத்தாரு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ போனாலும் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு எல்லாத்து பேருமே நல்ல ஞாபகமாக வச்சுருப்பார். நாங்கள் உள்ளே கோயம்புத்தூர் வரும்போது நாங்கள் உள்ளே போனோம்னா ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி அவரே வந்துட்டு கூப்பிடுவார். சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அப்படி தான் நாங்கள் வந்துட்டு எங்களை நல்லா வச்சுருந்தார். நான் எங்கே போனாலுமே அன்பாக பேசுவார். மகளிருக்கு தான் முதலிடம் கொடுப்பாரு. எங்கே போனாலுமே மகளிர் முதல் வரட்டு, அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களை தான் முதல் பார்ப்பார். ஒரு டைம் வந்து தோட்டத்துக்கு வந்திருந்தப்போ எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்து கையில் கட்டு போட்டிருந்தேன். அவர் பார்த்துட்டு, என்ன வனிதா கட்டு போட்டிருக்கிறீங்க, என்னாச்சுன்னு கேட்டாப்புல. கேட்டுட்டு என் பையனை கூப்பிட்டு சொன்னார், பார்த்து போகணும், வண்டி வந்து பார்த்து ஓட்டணும், அம்மாலாம் இருக்காங்கள்ல, அம்மாக்கெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் வந்து மெதுவாக வண்டி ஓட்டணும், ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போனாப்புல பையனை. அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து நாங்கள் கேப்டனை பார்த்துருக்குறோம். பார்க்கும்போதெல்லாம் அவரோட சிரிப்பு தான் எங்களுக்கு வந்து மனசில் நிற்கிது. அந்த சிரிப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அந்த சிரிப்பை பார்த்த உடனே எங்களுக்கு எல்லா சோகமே மறைஞ்சு போயிடும். அந்த நல்லவரோட இழப்பு, கேப்டனோட இழப்பு நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போகிற ஒவ்வொரு கோயில்லையுமே வந்துட்டு நாங்கள் வேண்டுனது, எங்களதிருந்து கொஞ்சம் ஆயில குறைச்சிக்கோ, அவருக்கு நிறைய கொடுங்கன்னு தான் நாங்கள் வேண்டினோம். ஆனால் கடவுளுக்கு கண் இருந்துச்சா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாகவே எங்கள் கேப்டன் எங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. இருந்தாலும் கேப்டன் எங்களை நேரில், அதாவது எங்களை இங்கே எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதை விட அதிகமாக கேப்டன் மேலேருந்து எங்களை எல்லாத்தையுமே வழி நடத்துவார். எங்களை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி எங்களை நல்லபடியாக வாழ வைப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கேப்டன் எங்கள் தெய்வம். கேப்டன் அவர்களோட மறைவு செய்து கேட்டு எங்களால் அது வந்து நம்பவே முடியல. நாங்கள் எல்லாத்துக்கும் இங்கே தலைமைக்கு ஃபோன் பண்ண சொல்லும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, கேப்டன் மறைஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த இது வந்து எங்களால் தாங்கவே முடியல. ரொம்ப வந்து ஷாக்காக இருந்துச்சு. அதாவது நாங்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தாலுமே
அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு தெய்வமாக, எங்களோட தகப்பனாக, எங்களோட அண்ணனாக தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த செய்தி எங்களால் தாங்கவே முடியல. தமிழ்நாடு மொத்தமே ரொம்ப மேலாத்துயரில் இருந்தது. நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வரும்போது நைட் 10 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் தலைவரை பார்த்துட்டு தான் நாங்கள் தலைவரை பார்க்குற வரலையும் எங்களுக்கு அவர் வந்து மறைஞ்சிட்டாருங்கிறது நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. அவர் பார்த்ததுக்கப்புறம் படுக்க வச்சுருந்ததை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்கள் கட்சி எப்பவுமே எழுச்சியாக இருக்குது. எங்கள் கேப்டன் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு எங்கள் அண்ணியார் வந்துட்டு தைரியமாக தெம்போட இவ்வளவு வருத்தத்தையும் இவ்வளவு சோகத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த கட்சியை வந்து திறம்பட செயல்படுத்திட்டு வர்றாங்க. எங்கள் அன்னிக்கு நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். இருங்க. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.